காரைக்குடியில் வந்து நிறையா பேர் சீமானை சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து அதுதான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரைக்குடியில் ஜெயிப்பார். நான் என்னுடைய ஓட்டும் அவருக்கு தான். வாய்ப்பு இல்லைண்ணே இந்த டைமு. வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் வரணும், இல்லை அவர் வரணும். 2 திராவிட கட்சியே வரக்கூடாது. காரைக்குடியில் ஒன்று பிரபுவனை வந்தால் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரில் யார் வரான்னு பார்ப்போம். 2 பேரில் யார் வந்தாலும் நல்லதே பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம். போட்டி கடுமையாக இருக்கும். வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். வாய்ப்பு கிடையாதுங்க. காரைக்குடி மண்ணுக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது, தனி கலாச்சார பின்னணி இருக்குங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வர முடியாதுங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தேர்தலில் வந்து தமிழ்நாட்டு அளவில் வந்து டெபாசிட் வாங்கின ஒரே தொகுதி வந்து காரைக்குடி தொகுதி தான். காரைக்குடியில் வந்து எல்லாம் 4-5 பிரியும் போது வந்து சீமான் வந்து வருவதற்கு மிகவும் அதிக சான்ஸ் இருக்குது. அவங்க ஜெயிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு கிடையாதுங்கிறத நான் சொல்லுவேன். நேற்று கூட நடந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து படமாக வச்சுருந்துருக்காப்புல. அதில் பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அவரை ஒரு மூலையில் கூட வைக்கிறதுக்கு அவரால் முடியல. அப்போ இதுலேருந்து என்ன பார்க்க வேண்டியதான், அந்த 500 பேர்த்துக்கு சமமாக ஒரு ஆள் தந்தை பெரியாரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை புறக்கணித்த சீமான் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே காரைக்குடி மட்டும் கிடையாது, எந்த பக்கம் நின்றால் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தமிழக மக்களுடைய குரலாகவும் என்னுடைய தனிப்பட்ட குரலாகவும் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.